ஓகே அப்படியா? ஓகே. ஏய் மைக் இங்க பாரு, மைக் எடுத்து அதுக்குறாங்க சத்தம் வைக்கணும். பரவாயில்ல வா, இப்போ பேசினாதான் கொஞ்சம் வா. திரும்பி அப்பாவை பார்த்துக்கோ. வணக்கம் வணக்கம், என் பேர் காவ்யா சந்திரமோகன். இன்று நாங்கள் மாமல்லபுரம் நினைவு சின்னங்கள் பற்றி பேசப்போகிறோம். மாமல்லபுரம் தமிழ்நாட்டில் சென்னைக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கடற்கரை நகரம் ஆகும். இது கிபி 7ஆம் மற்றும் 8ஆம் நூற்றாண்டுகளில் பல்லவர் அரசர்களால் கட்டப்பட்டது. மாமல்லபுரம் அதன் அழகான சிற்பக்கலை மற்றும் கட்டிடக்கலைக்காக உலகம் முழுவதும் புகழ் பெற்றது. மாமல்லபுரம் பழங்காலத்தில் ஒரு முக்கியமான கடல் வர்த்தக துறைமுகமாகவும் இருந்தது. 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியின் போது கடல் நீர் பின்வாங்கிய போது கடலுக்குள் சில பழமையான கோவில் இடிபாடுகள் காணப்பட்டன. இதனால் மாமல்லபுரம் முன்பு 7 பகோடாஸ் என்று அழைக்கப்பட்ட 7 கோவில்கள் இருந்திருக்கலாம் என்று நம்புகிறது. மாமல்லபுரத்தில் ஒரு பழமையான கலங்கரை விளக்கம் உள்ளது. பழங்காலத்தில் கடலில் செல்லும் கப்பல்களுக்கு வழிகாட்ட இந்த விளக்கம் பயன்படுத்தப்பட்டது. மாமல்லபுரம் சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. இங்கே பல முக்கியமான நினைவு சின்னங்கள் உள்ளது. அவற்றுள் சில: கடற்கரை கோவில், பஞ்ச ரதங்கள், அர்ஜுனன் தவம், கிருஷ்ணனின் வெண்ணை பந்து. கடற்கரை கோவில் பல்லவ காலத்தில் நரசிம்மவர்மன் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இந்த கோவில் கடற்கரை அருகில் அமைந்துள்ளனால் கடற்கரை கோவில் என்று அழைக்கப்பட்டது. இது முக்கியமான சிவபெருமாளுக்கும் விஷ்ணுவுக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் ஆகும். பஞ்சரதம் அனைத்தும் ஒரு பெரிய கல்லில் செதுக்கப்பட்ட கற்கடிதங்கள் ஆகும். 5 ரகத்தின் பெயர்கள்: தர்மராஜ ரதம், பீம ரதம், அர்ஜுன ரதம், நகுல சகாதேவ ரதம், திரௌபதி ரதம். நன்றி. வணக்கம், என் பேர் சனிதா. அர்ஜுனனின் தவம் இந்தியாவின் மிகவும் பிரபலமான பாறை சிற்பங்களில் ஒன்றாகும். இது தமிழ்நாட்டின் மாமல்லபுரத்தில் அமைந்தது. இது 7ஆம் நூற்றாண்டில் பல்லவ வம்சத்தின் போது கட்டப்பட்டது. இது 2 பெரிய கிரானைட் பாறைகளில் செதுக்கப்பட்டது. ஒரு பெரிய அடித்தள சிற்பமாகும். இந்த சிற்பம் சுமார் 27 மீட்டர் நீளமும் 9 மீட்டர் உயரமும் கொண்டன. இது இந்த புராண காட்சிகள் காட்டுகிறது. இந்த சிற்பத்திற்கு 2 முக்கிய வகைகள் உள்ளன: அர்ஜுனனின் தவம் மற்றும் கங்கை நதியின் வம்சாவளி. அர்ஜுனனின் தவம். போர் வீரன் அர்ஜுனன் சிவபெருமானை பிரியப்படுத்தும் பாசுபதாஸ்திரம் என்ற சக்தி வாய்ந்த ஆயுதத்தை பேர்வும் ஆழ்ந்த தீயனும் மற்றும் தவம் செய்கிறான். கங்கை நதியின் வம்சாவளி. கங்கை நதியை சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வர பிரார்த்தனை செய்த மன்னன் பகீரதன் கதையும் குறிக்கிறது. இந்த சிற்பத்திற்கு 100க்கும் மேற்பட்ட உருவங்கள் உள்ளன. தெய்வங்கள், முனிவர்கள், யானைகள், சிங்கங்கள், குரங்குகள் மற்றும் மான் போன்ற விலங்குகள். குட்டி யானையை குடும்பத்தை காட்டுவதாகவும் இது பிரபலமானவை. அதன் கலை அழகு மற்றும் வாழ்வாற்று முக்கியத்துவம் காரணமாக மாமல்லபுரம் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய வளமாகும். நன்றி. வணக்கம், என் பேரு ரியா மோகன்கிருஷ்ணன். நான் கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து பற்றி சொல்ல போறேன். கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து மாமல்லபுரத்தில் இருக்கும் ஒரு பெரிய இயற்கை கருங்கல் பாறை. இது மலைச்சரிவில் சாய்ந்து இருக்கிறது. ஆனால் கீழே உருண்டு போக
போகாமல் பல நூற்றாண்டுகளாக அதே மாதிரி இருக்கிறது. இந்த பாறை சுமார் 6 மீட்டர் உயரமும் 5 மீட்டர் அகலும் இருக்கும். இதன் எடை கிட்டத்தட்ட 250 டன் இருக்கும். இது 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக மழை, காற்று, இயற்கை மாற்றங்கள் எது வந்தாலும் அசையாமல் நிற்கின்றது. பல்லவ அரசர்கள் காலத்திலிருந்தே இந்த கல் இருந்ததாக சான்று உள்ளது. பல்லவ மன்னன் நரசிம்ம மன்னன் இந்த கல் ஆபத்து நினைச்சு யானைகளை வைத்து நகர்த்த முயற்சி செய்தார்கள். ஆனால் கல் அசையவே இல்லை. இந்த கல் கிருஷ்ணரின் சாப்பிடுற வெண்ணெய் உருண்டை மாதிரி இருப்பதால் இதற்கு கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து என்று பெயர் வந்தது. என் நண்பருக்கு சொன்ன இவ்வளவு சிற்பமிக்க இந்த மாமல்லபுரம் சின்னத்தை ஒரு முறையாவது நம்ம போய் பார்க்கணும். நன்றி. ரொம்ப நல்லா